கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய மகளிர் விடுதியில இருக்கக்கூடிய ஒரு பெண், தங்கியிருந்த ஒரு பெண்ணை அவர் கணவர் வந்து ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வெட்டி கொலை செஞ்சுட்டு பக்கத்தில் உட்காந்து செல்ஃபி எடுத்து ஸ்டேட்டஸ் போட்டிருக்காராம். அந்த ஸ்டேட்டஸில் பார்த்தீங்கன்னா பாவத்தின் சம்பளம் மரணம் போட்டிருந்திருக்காரு. ஸோ காவல்துறை இதை பார்த்துருக்குறாங்க, பார்த்து இப்போ கைது பண்ணியிருக்காங்க மக்களே. இப்போ என்னன்னா, தன்னுடைய மனைவி வந்து வேறொருத்தர் தொடர்பு இருந்திருக்கிறாங்க அப்படின்னும் அதனால வந்து வெட்டி கொலை செய்ததாக அவர் சொல்லியிருந்திருக்கிறாரு. இது உண்மையா? டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கேடி. திருநெல்வேலி மாவட்டம் அமாவாசை வீதியை சேர்ந்தவர் தான் பாலமுருகன் அப்படிங்கிற நபர். 34 வயது. இவர் 10 வருஷம் முன்னாடி மேரேஜ் பண்ணுறாரு. லவ் மேரேஜ். அது எங்கே யாருன்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய கணபதியை சேர்ந்த ஸ்ரீபிரியா அப்படிங்கிற ஒரு பெண். ஸோ இப்போ அவங்க வயது 30. என்ன ஆகுதுன்னா, இவங்க மேரேஜ் பண்ணுறாங்க, 10 இயர்ஸ் ஆகுது, 2 குழந்தை பிறந்துருச்சு. இதற்கு நடுவில் சில ஆண்டுகளுக்கு முன்னால் பாலமுருகனுடைய உறவினரான ராஜா கூட ஸ்ரீபிரியாவுக்கு தொடர்பு இருந்ததா சொல்லியிருக்கார். ஆனால் அவங்க திருநெல்வேலி தங்கியிருக்கிறாங்க. ஸோ திருநெல்வேலியிலேயே இங்கே பாலமுருகனுடைய உறவினர் கூட ராஜா கூட தொடர்பில் இருந்ததாக சொல்கிறாரு. இது கண்டிக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. கண்டித்து அப்பயும் தொடர்பு வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. கடந்த சில மாதங்களுக்கு முன்னால் ஸ்ரீபிரியா அவர்கள் வீட்டிலேருந்து கோச்சிக்கிட்டு கிளம்பி கோயம்புத்தூருக்கு போயிருக்காங்க. கோயம்புத்தூர் காந்திபுரம் இருக்கக்கூடிய ராஜி நாயுடு அப்படிங்கிற இடத்துல, அந்த வீதியில் ஒரு பிஜி விமென்ஸ் ஹாஸ்டல் தங்கியிருக்கிறாங்க. ஒரு கடையில் வேலை பார்த்துட்டு வந்திருக்கிறாங்க. ஸோ கடந்த சனிக்கிழமை அன்னைக்கு இவர் பாலமுருகன் வந்திருக்கிறார். கட்டிட தொழிலாளர் இருக்கிறார். இவர் பாலமுருகன் வந்திருக்கிறார். வந்து சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டு போக பார்த்துருக்கிறாரு. இவங்க வரமாட்டேன்னு சொல்லியிருக்கிறாங்க. போயிட்டார். இவர் திரும்ப சண்டே வந்திருக்காராம். சண்டே வந்து நேற்று சண்டே போய் மனைவியை சரமாரியாக வெட்டி கொன்னுட்டு பக்கத்தில் உட்காந்து செல்ஃபி எடுத்துட்டு ரொம்ப ரிலாக்ஸாக செல்ஃபி எடுத்திருக்காரு. அது ஸ்டேட்டஸ் போட்டிருக்காரு. ஸ்டேட்டஸில் பார்த்தீங்கன்னா பாவத்தின் சம்பளம் மரணம்னு போட்டு ஸ்டேட்டஸ் போட்டுருந்துருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் இது அவங்க சொந்தக்காரங்க தெரிஞ்சு அவங்க வந்து போலீஸ்கிட்ட கொடுத்து போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ண வரைக்கும் கம்முன்னு அங்கே உட்காந்துருந்துருக்காருன்னு ஒரு தகவலும் சொல்கிறாங்க மக்கள். இப்போ என்ன இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு நெருளாக இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இவர் சொல்கிறாரு, சில ஆண்டுகளுக்கு முன்னால் ராஜா அப்படிங்கிற ஒருத்தவர் தொடர்பு இருந்துச்சு. அது சொந்தக்காரங்களாம் கண்டிச்சாங்க, நானும் கண்டித்தேன். அதற்கு பிறகு இந்த ஒரு மரணம் நிகழ்ந்ததுக்கான காரணம் இங்கே ஸ்ரீபிரியாவுடைய தகாத உறவு தான் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. சரி, இப்போ இந்த ஆங்கிள் எடுத்து பார்த்தா லாஜிக்காக எங்கே நமக்கு மிஸ் ஆகுது இந்த இடத்துல கொஸ்டின் அப்படின்னா, இப்போ ஸ்ரீபிரியா வீட்டிலேருந்து கோச்சிக்கிட்டு திருநெல்வேலியிலேருந்து கிளம்பி கோயம்புத்தூர் வந்துடுறாங்க. இப்போ இவங்களுடைய சொந்த ஊரே கோவை தான், கணபதின்றது தான் அவங்க சொந்த கணபதிபுரம் தான்றாங்க. ஆனால் இவங்க வீட்டுக்கு போகலை. ஷீ ஸ்டேயிங் இன் த பிஜி ஹாஸ்டல். இப்போது ஒரு பெண் தகாத உறவில் இருந்து அவங்க வீட்டிலேருந்து வெளியே வராங்க அப்படின்னா யாரை நம்பி வருவாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. இப்போது இவருடைய சொந்தக்காரன ராஜாவை நம்பி தான் அவங்க வராங்க அப்படின்னா, ராஜாவும் இந்த ஸ்ரீபிரியாவும் தனியாக கொடுத்துன்னு போயிருப்பாங்க. இப்போ இடத்துல போய் அவங்க வந்து தங்கியிருந்திருப்பாங்க. பட் அது இல்லாமல் இவங்க தங்கியிருக்கிறது ஒரு பிஜி ஹாஸ்டல். ஸோ இங்கே தங்கி ஒரு கடையில் வேலை பார்த்துட்டு வந்திருக்கிறாங்க. ஸோ பிஜி ஹாஸ்டலில் தங்கி வேலை பார்த்து சில மாதங்கள் கடந்துருச்சு அப்படின்னு ஒரு தகவல் சொல்கிறாங்க. இப்போது ஒரு என்ன கேள்வி வருதுன்னா, இப்படிப்பட்ட ஒரு பெண், தகாத உறவில் இருந்ததா சொல்லக்கூடிய ஒரு பெண் எதற்காக பிஜி ஹாஸ்டல் தங்குறாங்க? இப்போ ராஜா எங்கே? இப்போ ராஜாவை பற்றி ஒரு தகவலுமே இல்லாமல் இருக்கிறதுக்கான காரணம் என்ன? இப்போ ராஜாவை நம்பி ஸ்ரீபிரியா வெளியே வரல அப்படின்றது இங்கே நம்ம உறுதிப்படுத்த முடியதான் இருக்குது. நம்ம யோசிச்சு பார்க்கலாம் மக்களே. ராணிப்பேட்டையில் இதே மாதிரி ஒரு சம்பவம். ஒரு டிரைவரு அவருடைய 2வது மனைவி தங்க வச்சுட்டு அவர் டிரைவிங் ஒர்க்கில் இருக்கார். அப்போது நைட்லாம் டிரைவ் பண்ணிட்டு போகிறாரு. அப்போ இவங்க எதிர் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு நபரோட வந்து தொடர்பில் வந்துட்டாங்க. கண்டிக்கிறாரு. கண்டிச்சும் அவங்க வந்து கேட்க மாட்டேங்கிறாங்க. அதற்கு பிறகு ஒரு நாள் ஏர்லி மார்னிங் வீட்டுக்கு மேலே வந்து பார்த்தா அவங்க 2 பேர் நிர்வாணமாக இருந்திருக்கிறாங்க. 2 பேரையும் வெட்டிட்டார். இப்போ இதே மாதிரி திரு பாலமுருகன் அவர்கள் ஸ்ரீபிரியாவும் ராஜாவும் தகாத உறவுல தான் இருந்திருக்கிறாங்க, அதனால தான் ஸ்ரீபிரியாவை வெட்டிட்டாரு அப்படின்னா இங்கே 2 கொஸ்டின் நமக்கு எழுது. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ராஜா எங்கே? அண்ட் இந்த விஷயத்த நீங்கள் சம்மந்தப்பட்ட அன்னைக்கே நீங்கள் அந்த வேலையை செஞ்சுருக்காம, பல வருடங்களுக்கு முன்னால் உறவு இருந்தது,
எல்லாரும் கண்டிச்சாங்க. அதற்கு பிறகு சில மாதங்களுக்கு முன்னால அவங்க வந்து கிளம்பி கோயம்புத்தூர் போயிட்டாங்க. போனவங்க கூட ராஜாவும் இல்லை. அவங்க ஒரு பிஜி ஹவுஸ் தங்கி வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்போ பெற்ற 2 குழந்தையும் விட்டுட்டு வந்திருக்காங்க. அதையும் நம்ம நோட் பண்ண இந்த இடத்துல. அப்படின்னும் பொழுது இந்த இடத்துல அந்த ராஜா, அந்த தகாத உறவு இதுதான் காரணமாக இருக்க முடியுமா அப்படின்ற ஒரு சந்தேகம் வருது. சரி, இன்னும் நாங்கள் பார்க்கலாம். அப்படி தகாத உறவுல தான் இருந்திருக்கிறாங்க, அதனால தான் வந்து வெட்டினன்னு பாலமுருகன் சொல்றது உண்மையாக இருக்குமே. ஆனால் சனிக்கிழமை அன்னைக்கு எதுக்கு சமாதானப்படுத்தணும் வந்து சேர்ந்து வாழ சொல்லி? அப்ப என்ன பண்ணிருக்கணும்? சனிக்கிழமை வந்து விட்டுருக்கணுமா இல்லையா? இல்லை சமாதானப்படுத்தி சேர்ந்து வாழ கூட்டிட்டு போகிறதுக்காக வந்ததுக்கான தேவை என்ன இருக்கு இந்த இடத்துல அப்படின்னு அடுத்த ஒரு கேள்வியும் இருக்கிறது. அப்ப இங்க ஏதோ ஒரு உண்மை மறைக்கப்படுகின்றதா அப்படின்ற ஒரு சந்தேகம் வருது. இப்போ இது ஒருவேளை இந்த ராஜா அப்படிங்கிற கேரக்டரே இல்லாம இருக்குமா, அந்த கேரக்டருக்கும் இந்த ஸ்ரீபிரியாவுக்கும் ஒரு தகாத உறவுன்றதே இல்லாம இருக்குமா அப்படிங்கிற சந்தேகம் எழுகிறது. ஏனென்றால் இதை வந்து 2 விதமாகவும் சில கதைகள்லாம் வருது. என்ன கதைகள் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, பாலமுருகனுக்கும் ஸ்ரீபிரியாவுக்கும் இருக்கக்கூடிய சில சண்டைகளை ராஜான்ற உறவினர்கிட்ட சொன்னதாகவும், அதை ராஜா வந்து பாலமுருகன் கிட்ட கேட்டிருக்கிறதாகவும், அப்போ உனக்கு அவனுக்கு என்ன சம்பந்தம்னு இவர் வந்து கோவப்பட்டு கத்துறதாகவும், அதனால இது வந்து குடும்பத்துல வேற மாதிரி முடிச்சு போடப்பட்டு பேசப்பட்டுச்சு. அதற்கு பிறகு ஸ்ரீபிரியா அதை பத்தி பேசுறதே இல்லை அப்படின்னும் ஒரு சில கதைகள்லாம் வெளிவருகின்றன. இப்போ ஸ்ரீபிரியா அவர்கள் குடும்பத்திலிருந்து குழந்தைகளை விட்டுட்டு தனியா வந்து இங்க தங்கியிருக்க வேண்டிய தேவை என்ன, அவசியம் என்ன, ஏன் ஒய் நவ் அப்படின்னு பார்த்தா ஏதோ ஒரு சண்டை முத்தி போயிருக்கணும், ஆர்கியூமெண்ட் முத்தி போயிருக்கணும். ஸோ இவ கூட வாழ பிடிக்கலன்ட்டு வெளியே வந்திருக்கிறாங்க அப்படின்னு தான் பார்க்க முடிகின்றது. ஸோ ராஜாவை நம்பியோ இல்லை ராஜா கூட இருக்கக்கூடிய தகாத உறவுக்காக வெளியே வந்திருக்கிறாங்க அப்படின்னு திரு பாலமுருகன் சொல்வது அப்படிங்கிறது ஏத்துக்கும்படியான இல்லை, நிழலாக இருக்கு இந்த இடத்துல. அப்படி வந்துட்டாங்கன்னா திரும்ப சமாதானப்படுத்தி வாழறது கூட்டு வந்தாரு, சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கொண்டாரு அப்படிங்கிறது நீங்க ஏத்துக்கும்படியா இல்லை. அப்போ ஏதோ ஒரு சண்டை முத்தி போயிருக்கு, சண்டையின் காரணமாக அவங்க வந்து வெளியே வந்திருக்கிறாங்களா, வந்திருக்கணும். அப்படி வந்து சமாதானப்படுத்தி கூட்டு போகும்பொழுது வரவான இடம் பிடிச்சிருக்கிறாங்களா, ஸோ அதன் வெளிப்பாடாக இந்த கொலை நடந்துருச்சா அப்படிங்கிறது ஒரு சந்தேகத்துக்குரிய விஷயமாக இருக்கின்றது. பட் என்ன ஒரு விஷயம்னா, கொலை செய்தது பாலமுருகன் தான், அதில் மாற்று கருத்து இல்லை. அது வந்து எவிடென்ஷியலி ப்ரூவன் ஆயிடுச்சு. அவரே அதுக்கு வந்து எவிடன்ஸும் கொடுத்துருக்காரு, டிஜிட்டல் எவிடன்ஸ் கொடுத்துருக்காரு. பட் சண்டை நடந்ததுக்கான காரணங்கள் அப்படிங்கிறதும், அந்த பெண்ணை பற்றி தகாத உறவால தான் நான் கொண்டேன் அப்படிங்கிறதும் இங்கே ஏற்றுக்கும்படியான விஷயமாக இல்லாமல் தெரிகின்றது. என்ன நினைக்கின்றது கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க மக்களே. நன்றி, வணக்கம்.